குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சேலத்தில் எங்கள் வீடு ஓட்டு வீடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அளவு கடந்த பனி, ஒன்றும் இது பண்ண முடியல. அவ்வளோ பனிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஐஸ் கட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க. 11/1/2025 சனிக்கிழமை, துவாதசி திதி. நம்ம நேற்றெல்லாம் நைட்டெல்லாம் விடிய விடிய விரதம் இருந்து கடைசியில் துவாதசி விரத காலையில் தான் பாராயணம் எல்லாம் பாரணை பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு, அதற்கு பிறகு இன்றைக்கும் பகலில் தூங்கக்கூடாது. இன்றைக்கும் பகலில் தூங்காமல் இருந்து அந்த விரதத்தை முடிக்கணும். துவாதசி திதி காலைல 8:30 வரைக்கும் இருக்குது. திரையோதசி திதி அதற்கு பிறகு. சித்த யோகம் பிரதோஷம். நீங்கள் போய் இந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னாக்கா வீட்லேயே கூட விளக்கேற்றி சிவபுராணம் படிங்க. பிரதோஷம், சனி பிரதோஷம். சகல சிவாலயங்களிலும் மாலையில் ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்ய நன்று. லால் பகதூர் சாஸ்திரி நினைவு தினம், திருப்பூர் குமரன் நினைவு தினம். இன்றைய சூரிய உதயம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ஒன்றும் இல்லை, கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. முரண்பாடுகள் இல்லாமல் முன்னேற்றம் கிடையாது. முரண்பாடுகள் இருந்தால் தான் ஒரு நல்ல இது இருக்கும். ஆப்போசிட் இது தான் அட்ராக்ட் பண்ணும். தனுர் நாளிகை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 8:15 to 9, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 10:30 to 11, மாலை 9:30 to 10:30. இப்போ இன்றிலிருந்து ராப்பத்து உற்சவம் நடக்கின்றது. ஸ்ரீரங்க பெருமான். ஸ்ரீரங்கத்தில் பரிகாரம் தயிர். ராகு காலம் 9 to 10:30, குளிகை 6 to 7:30, யமகண்டம் 1 to 1. சந்திராஷ்டிரமம் சுவாதி நட்சத்திரத்துக்கும் விசாக நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். இன்றைய ராசி பலன். மேசம் பொறுமை, ரிஷபம் வெற்றி, மிதுனம் பகை, கடகம் பாராட்டு, சிம்மம் அச்சம், கன்னி செலவு, துலாம் ஊக்கம், விருச்சிகம் அன்பு, தனுசு ஆதாயம், மகரம் நன்மை, கும்பம் புகழ், மீனம் அனுமதி. நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷம் தேசிய இளைஞர் தினம், விவேகானந்தர் பிறந்த நாள். வணங்க ஆரம்பிக்கும் போதே மனிதன் வளர ஆரம்பிக்கின்றான். நாளைக்கு இவ்வளோ ஒரு நல்ல விசேஷம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். திருப்பாவை, திருவம்பாவை, கார்த்திகை, மார்கழி. இப்போ நமக்கு கூடாரவள்ளி, சனி பிரதோஷம், கூர்ம துவாதசி, அவமாகம், மந்தரோகிணி, கூடாரை வள்ளி. நாளைக்கு சுபநாள். ஸ்ரீமத் மதுரை நடன கோபால சுவாமிகள் நாளைய விசேஷம். இன்னைக்கு 11/12 இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம். திங்கட்கிழமை ஆருத்ரா தரிசனம். தை 1ஆம் தேதி. தை பிறந்தால் வழி பிறக்கும். தை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்குது. கரிநாள், மகர ரவி, இஷ்டி, புஷ்கர பகுலம், உத்தராயண புண்ணிய காலம். தை 1 உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். பொங்கல் பண்டிகை. பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் 11 to 12க்குள்ள பொங்கல் வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். திருப்பாவை, திருவம்பாவை,
அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தென்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. தை 1ஆம் தேதி கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடிப் பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடும் புகழும் பரிசினால் நன்றாகச் சூடகமே தோல்வளையே தோடே சிவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் யாடை எடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிபாரக் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அதாவது இதில் அக்கார ஒடிசல்ங்கிறது முழங்கையில் வரைக்கும் அக்கார ஒடிசல் வேற. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை, திருவெம்பாவை, அழகான மார்கழி திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது. நிறங்களோடு அறைந்துழையாய் விண்ணோர்க்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன்றன்னை மறைந்திட மூடிய மாயருளை அறம்பாவம் என்னும் அறங்கயிற்றால் கட்டிப் புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்கப் புலனணைந்து வஞ்சனை செய்ய விளங்கு மனத்தால் விமலா உனக்கு. அதனால் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நம்ம நல்லா இருக்கணும். இன்றைக்கி மருத்துவ குறிப்பு என்ன பார்க்கலான்னா, அகத்திய நேத்தே இது சொல்லிட்டோம். வெள்ளை கரிசலைக்கீரை இரத்த சோகையை குணப்படுத்தும். வெள்ளை கரிசலாங்கண்ணி இரத்த சோகையை இது பண்ணும். உடம்புக்கு சுக்காக்கீரை இரத்த அழுத்தத்தை சீர் செய்யும். சிரங்கு மூலத்தை குணப்படுத்தும் சுக்காக்கீரை. இன்னைக்கு என்ன 3 இது பார்த்துருக்கோம். முருங்கைக்கீரை நீரிழிவை நோயை குணப்படுத்தும். மேலும் உடல் மற்றும் கண்களுக்கு அதிக பலத்தை தரும். இரும்பு சத்து நிறைந்தது. அதனால் இன்றைக்கி நம்ம 3 கீரையினோட இதை பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முடியல, அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே, அடுத்த வீடியோவில்